இந்த நாளிலே தேவனுடைய வசனத்தை கேட்க ஆயத்தமாக வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே வரவேற்கிறேன். வாதை கொள்ளை நோய் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே வேதாகமத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை நாம் அலசி பார்க்கலாம். இந்த நாட்களிலே பயங்கரமான கொள்ளை நோயாக வந்திருக்கிற இந்த கொரோனா அநேக மக்களை மரணத்துக்குட்படுத்தி இருக்கிறது. சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக 1918 முதல் 1920 வரைக்கும் ஸ்பானிஷ் காய்ச்சல் ஏற்பட்டதினாலே 50 கோடி மக்கள் உலகத்திலே மரித்து போனார்கள். இப்பொழுது 2020 ஆண்டிலே சரியாக 100 வருஷத்துக்கு பின்பதாக இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸ் மூலமாக இதுவரைக்கும் 1,54,350 பேர் மரித்து போயிருக்கிறார்கள். கொள்ளை நோய்களை பற்றி, வாதைகளை பற்றி வேதாகமம் தாராளமாக பேசியிருக்கிறது. இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களும் வாதைகளும் தேவனால் அனுமதிக்கப்படாமல் பூமியிலே ஏற்படுகிறதில்லை என்பதை நாம் வேதாகமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம். அதில் வேதாகமத்திலே மிக தெளிவான சில ஆதாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எரேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமியே கேள், இந்த ஜனங்களின் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன் என்று சொல்லி அவர்கள் மேலே அழிவுக்கு நேரான அநேக தீங்குகளை அவர் வரச் செய்கிறவராக இருக்கிறார். வரப்பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அதை அங்கே கொண்டு வருகிறார் என்பதை தெளிவாக காட்டுகிறார். அதே எரேமியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையினால் இதோ அவர்கள் தப்பிக்கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நான் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்படியானால் ஜனங்கள் இது கடவுளுடைய தண்டனை என்பதை உணர்ந்து தெய்வத்தை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கேளாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். தேவன் அனுமதிக்கும் காரியங்கள் இவைகள். காரணம் என்னவென்று சொன்னால், ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போகிறார்கள், தேவனுக்கு செவி கொடாதே போகிறார்கள், தேவனை கோபப்படுத்துகிறவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் காரணமாக இருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்வோமானால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 37வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், நான் வாசிக்கிறேன். தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்துள்ள பட்டயங்களை முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பங்களையும் சகல வேண்டுதல்களையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து என்று சொல்லி சாலமோன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணுகிற நேரத்தில் அவன் சொல்லுகிறான், நீர் அனுப்புகிற பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், வறட்சிகள், வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள் போன்ற காரியங்களும் சத்துருக்களின் முற்றுகையும் எவ்வகையான வாதையானாலும் சரி, அதை ஜனங்கள் உணர்ந்து மண்டையிலே வந்து உம்மை நோக்கி கூப்பிடுவார்களானால் நீர் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் நீர் கேட்டு அவளை மன்னித்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அப்படியானால் வாதைகள் தேவனிடத்திலிருந்து வருகிறது, மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே வருகிறது, மனிதன் தேவனை கோபப்படுத்துகிறதுனால் வருகிறது. இதை மனிதன் உணர்கிறதில்லை. சில நேரத்திலே மனிதன் எப்படி யோசிக்கிறான் என்று சொன்னால், தெய்வம் செய்கிறது நியாயமா,
தேவனுக்கு என் மேலே என்ன உரிமை இருக்கிறது? ஏன் தேவன் என்னை தண்டிக்க வேண்டும்? என் விருப்பப்படி நான் வாழக்கூடாதா? நான் விரும்புகிறதை நான் செய்யக்கூடாதா? தெய்வம் ஏன் என்னை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அவருடைய அதிகாரத்தையும், அவரே சர்வலோகத்தின் ராஜா என்பதையும், அவரே எல்லாவற்றையும் படைத்தார், எல்லாம் அவருக்கு சொந்தம் என்பதையும், மனிதனும் மனிதனுடைய ஜீவனும் அவர் கொடுத்தது என்பதையும் மனிதன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் அல்லது அந்த உண்மையை அறியாதிருக்கிறான். நானும் நீங்களும் விடுகிற மூச்சு முதற்கொண்டு நமக்கு சொந்தமானதல்ல, அது தேவனுடையது. இந்த உலகம் தேவனுடையது, அவர் உண்டாக்கினது. மனிதன் தேவனால் படைக்கப்பட்டவன். மனிதன் சாப்பிடுகிற உணவுகள் தேவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டவைகள். எல்லாமே மனிதனுக்கு தேவன் கொடுத்த காரியம், மறந்துவிடக்கூடாது. அவர்தான் எல்லாவற்றுக்கும் எஜமானனாக இருக்கிறார். அப்படியானால் அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதனும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருடைய விருப்பத்தின்படிதான் இந்த பூமியிலே அவன் வாழ வேண்டும். காரணம், அவர்தான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார். அவரே எஜமானனாக இருக்கிறார். ஒரு கம்பெனி ஒரு மனிதனாலே துவங்கப்படுமானால் அந்த கம்பெனி எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அவனே சட்டத்திட்டங்களை எழுதுகிறான். அதிலே பணிபுரிகிற எல்லாரும் அந்த சட்டத்திட்டத்தின்படி அவர்கள் நடந்து ஆக வேண்டும். எத்தனை ஆண்டுகள் அந்த கம்பெனியிலே அவன் பணிபுரிந்தாலும் அந்த கம்பெனியை ஆரம்பித்த முதலாளி என்ன சட்டத்திட்டங்களை அந்த கம்பெனியிலே வைத்திருக்கிறானோ அதன்படி தான் நடக்க வேண்டும். அவர் என்ன கேட்க, நான் என் இஷ்டப்படிதான் செய்வேன் என்று சொல்லி ஒரு மனிதன் சொல்ல முடியாது. அதே போல தேவனால் படைக்கப்பட்ட இந்த உலகமும் தேவனால் படைக்கப்பட்ட மனிதனும் தேவனை யார் என்று சொல்லி எப்படி கேள்வி கேட்க முடியும்? அவருக்கு என்ன உரிமை என்று சொல்லி எப்படி கேட்க முடியும்? அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவர். அவரே இந்த உலகத்தின் எஜமானனாக இருக்கிறார். அதனாலே அவர் தான் விரும்புகிறபடி மனிதன் வாழ வேண்டும் என்பதை விரும்புகிறார். மனிதனுக்கு சுயாதீனம் என்பதை கொடுத்திருக்கிறார். அதே வேளையிலே மனிதன் மிஞ்சி போகும் பொழுது அவனை தண்டிக்கிறவராகவும் வாதிக்கிறவராகவும் கொள்ளை நோயினாலே அவனை அடிக்கிறவருமாக இருக்கிறார். இதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். இதனாலே இன்றைக்கு நடைபெறுகிற காரியத்தை வைத்துக்கொண்டு இத்தாலி இப்படி பாவம் செய்திருக்கிறது, ஸ்பெயின் இப்படியெல்லாம் தவறு செய்து விட்டது, பிரான்ஸ் இப்படியெல்லாம் செய்தது, அமெரிக்கா இதனால் தான் பாடுபடுகிறது என்று சொல்லி நான் சொல்ல வரவில்லை. அது என்னுடைய கடமையும் அல்ல. நான் அதை அப்படி சொல்ல போகிறதும் இல்லை. அது எனக்கு அவசியமும் இல்லை. ஆனால் உலகத்திலே பாவம் பெருகிவிட்டது என்பது நமக்கு தெரியும். சபை தான் செய்ய வேண்டியதை செய்யாமல் தவறிவிட்டது என்பது நமக்கு தெரியும். நம்மிலும் பெரும் குற்றம் உண்டு. அது தேவனை கோபப்படுத்தி இருக்கிறது. இது நிச்சயமான உண்மையான ஒரு காரியம். செத்தவன் பாவிகள் என்றும் பிழைத்து கொண்டவன் நீதிமான் என்றும் சொல்ல வரவில்லை. ஆனால் தேவன் எல்லா மனிதனையும் எச்சரிக்கிறவராக இருக்கிறார். லூக்கா 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமானால் அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். இது ஏன் சம்பவித்தது, இது ஏன் நடந்தது என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு பதில் தான் சொன்னார். 2வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாயிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப் போவீர்கள். 4வது வசனம். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் இருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாயிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப் போவீர்கள் என்றார். ஆண்டவர் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுகிறார். சிலர் மரித்து போனார்கள், சிலர் பிழைத்திருக்கிறார்கள். மரித்தவர்கள் எல்லாரும் பாவிகள், பிழைத்து கொண்டவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லி மனிதன் நினைக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி அல்ல. இது உங்களுக்கு உயிரோடு இருக்கிற மனிதனுக்கு எச்சரிப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டுப் போவீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த பூமியிலே மரணம்தான் மனிதனுக்கு தண்டனை என்று சொல்ல நினைக்கிறான். இல்லை, மரணத்துக்கு பின்பதாக தான் மனிதனுக்கு தண்டனை என்பது இருக்கிறது.
அங்கேதான் கெடுதல் வைக்கப்பட்டிருக்கிறது. நரகம்தானே நித்திய மரணமாயிருக்கிறது. இதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரணத்துக்கு பின்பதாக நமக்கு பரலோகம் உண்டானால் அது ஜீவன், அது எனக்கு ஆதாயம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இந்த பூமியிலே நான் மரணம் அடைந்து நரகத்துக்கு போவேனானால் அதுதான் பெரிய நஷ்டம். காரணம், நித்திய மரணம், இரண்டாம் மரணத்துக்குள்ளாக நான் போகிறேன். அங்கே இருந்து எனக்கு விடுதலை கிடையாது. பிரியமானவர்களே, அதே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் கெட்டு போவீர்கள் சொல்கிறார் மனம் திரும்பாவிட்டால். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய நாட்டிலே சுனாமி வந்த பொழுது கடற்கரை ஓரத்திலே உள்ள மக்கள் செய்த பாவங்களை சிலர் விவரித்து சொன்னார்கள். இதுதான் காரணம் என்று சொன்னார்கள். சுனாமியினாலே பாதிக்கப்படாதவர்களும் பாவமே செய்யவில்லையா? அப்படி அல்ல. பிழைத்து கொண்டவர்கள் நீதிமான்கள் என்பதல்ல, பிழைத்து கொண்டவர்களுக்கு எச்சரிக்கையாக அவர்களே மரணம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த பூமியிலே நடைபெறுகிற பயங்கரமான காரியங்கள் பிழைத்து கொள்ளுகிற அல்லது இப்பொழுது உயிரோடு இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் பெரிய எச்சரிப்பா இருக்கிறது. தேவனுடைய கோபம் என்பதை மறந்துவிட வேண்டாம். பாவம் செய்திருக்கிறோம், அது தேவனை கோபப்படுத்தி இருக்கிறது. தேவன் எரிச்சலுள்ளவராக இருக்கிறார், நம்மை மனம் திரும்ப சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இந்த நாளிலே வேதாமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற வாதைகளும் அது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பதை விரைவாக பார்க்க போகிறோம். ஒருவேளை வேதாமத்தில் பார்க்கிற வாதைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஏற்பட்டது தான். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் அது ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உலகம் முழுவதும் இன்றைக்கு சுருகி ஒரு கிராமத்தை போல்தான் இருக்கிறது. எல்லா நாட்டு மக்களும் எல்லா இடத்திலும் வாழுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரே தேசத்தை போல அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாவமும் அப்படிதான் பெருகி இருக்கிறது. மற்றொரு தேசத்திலே நடைபெறுகிற கேவலமான காரியங்களை அடுத்த தேசமும் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்களைப் போல நடக்க ஆரம்பிக்கிறார்கள். இன்றைக்கு தேவன் இந்த உலகத்தை ஒரே தேசமாக தான் பார்க்கிறார். ஒரே மனிதன். நிறங்கள் வேண்டுமானால் வித்தியாசமாயிருக்கலாம், வசதி வாய்ப்புகள் வேண்டுமானால் சற்று வித்தியாசங்கள் இருக்கலாம், சடங்காச்சாரங்களும் பழக்க வழக்கங்களும் வேறுபடலாம். ஆனால் மனிதன் அசுத்தமானதை விரும்புகிறவனாக, தேவனை கோபப்படுத்துகிறவனாக தான் இருக்கிறான் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. தேவன் எதிலே கோபப்படுகிறார், எதை அவர் விரும்புகிறதில்லை, எதனாலே வாதைகள் ஏற்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் அது சாத்தியம். தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து தான் துவங்குகிறது என்று சொல்லி 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். அதை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். நம்முடைய தேவன் நியாயம் உள்ள தேவன், நீதி உள்ள தேவன். உலகத்துக்கு ஒரு சட்டமும் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேறொரு சட்டமும் இல்லை. சொல்லப்போனால் தான் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் சிட்சிக்கிறவராக இருக்கிறார், அதிகமாய் சிட்சிக்கிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பு கூட தேவனுடைய வீட்டிலிருந்தான் ஆரம்பமாகும் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். கவனிக்கலாம். 17வது வசனம், 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? அப்படியானால் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே ஆரம்பமாகும். தேவனுடைய பிள்ளைகளாகி நானும் நீங்களும், சத்தியத்தை கேட்டவர்களாகி நானும் நீங்களும், சத்தியத்தை அறிந்தவர்களாகி நானும் நீங்களும், நம்முடைய தேவனைப் போல பரிசுத்தமாய் வாழும்படியாய் அழைக்கப்பட்டவர்களாய் நானும் நீங்களும் தவறும் பொழுது தேவன் நம்மை சிட்சிக்கிறவராக, கடினமாக நடத்துகிறவர்களாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதனால்தான் அதிகமாய் பாடுபட்டார்கள். காரணம், அவர்கள் அதிகமாய் விலகினவர்களாக இருக்கிறார்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துக்கு வரலாம். 17வது வசனத்திலே வாசிக்கும் போது, சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார் என்று சொல்லி அந்த 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாதையை பற்றி முதலாவதாக அந்த பகுதியை வாசிக்கிறோம். வாதை என்னவென்று சொன்னால் மகாவாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன வாதை என்று சொல்லி குறிப்பாய் சொல்லப்படவில்லை. சரியான வேதனையை கொடுக்கத்தக்கதான ஒரு கஷ்டத்தை தேவன் கொடுக்கிறார். ஒருவேளை புண்களாக இருக்கலாம், ஒருவேளை வியாதிகளாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட சுகவீனங்களாக இருக்கலாம். அந்த குடும்பத்தை வாட்டி வதைத்தது மகாவாதைகளால் வாதித்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாம் என்ற மனிதனுடைய மனைவியாயிருந்த சாராயை அந்த பார்வோன் என்ற ராஜா அழைத்துக் கொள்கிறான் தன் மனைவியாக மாற்றிக்கொள்வதற்காக. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. ஆபிரகாமின் நிமித்தமும் சாராயின் நிமித்தமாக
அந்த குடும்பத்தை அவர் கண்டிக்கிறவராக இருக்கிறார். தேவன் விரும்பாத காரியங்கள், நானும் நீங்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மனைவிகளை மாற்றிக்கொள்ளுகிற ஒரு பழக்கம் நம்முடைய நாட்டிலே வந்துவிட்டது. கார் சாவியை மாற்றிக்கொண்டு அந்த கார் சாவியின் உரிமையாளராயிருக்கிறவரின் மனைவியை மற்றொருவன் அழைத்துக் கொள்கிறான். மனைவிமாரை மாற்றிக்கொள்கிற ஒரு பழக்கம், ஓப்பன் மைண்டட் கப்புள் என்று சொல்லி அழைக்கிறார்கள். அசுத்தமான ஒரு பழக்கம். தேவன் அதை வெறுக்கிறார். மனிதன் இன்றைக்கு செய்கிற பாவங்களை எல்லாவற்றையும் வாய்விட்டு வெளியிலே சொல்ல முடியாது. அவ்வளோ அசுத்தமான காரியங்களை அவன் செய்கிறவனாக காணப்படுகிறான். இங்கே ஆதியாகமத்திலே ஆபிரகாமின் மனைவியை அவன் எடுத்துக்கொண்டபடியினாலே ஆண்டவர் அவனை மகாவாதைகளால் பாதித்தார். யாத்ராகமம் 9வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமம் 9வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கப் போகிறேன். பார்வோன், இதே எகிப்து பார்வோனுக்கு மோசேயின் காலகட்டத்திலே தேவன் கொடுக்கிற பயங்கரமான எச்சரிப்பாய் இருக்கிறது. வாசிக்கிறேன் 13ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரன் மேலும் உன் ஜனங்களின் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன் என்று சொல்லுகிறார். 430 ஆண்டுகள் எகிப்தில் இருந்து விட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். எகிப்து இஸ்ரவேலை அடிமைப்படுத்தி இருந்தது. எப்பொழுது ஆண்டு சொல்கிறார், அவர்களை விடு, அவர்கள் போகட்டும், எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும், அவர்களை போக விடு என்று சொன்ன பொழுது நான் போக விட மாட்டேன் என்று சொல்லுகிறான். கர்த்தர் யார் என்று சொல்லி கேள்வி கேட்கிறான். அவரை நான் அறியேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டு சொல்கிறான், நான் யார் என்பதை உனக்கு காட்டுவதற்காக நான் சொல்லுகிற இந்த காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். எகிப்து கர்த்தருடைய வாதைகளினாலே அழிந்தது. எகிப்தின் ஜனங்கள் அநேக வாதைகளாலே வாதிக்கப்பட்டார்கள். சகல விதமான வாதைகள் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். அந்த வாதைகளை எல்லாம் நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம். ஏராளமான வாதைகள். தலைப்பிள்ளை சங்காரம் கடைசியாய் நடந்தது. தலை ஈற்றுகள் எல்லாம் மரித்து போனது. தலை பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள். அதுக்கு பின்பதாக தான் அவர்களை போக விடுகிறான். காரணம் என்னவென்று சொன்னார், கர்த்தர் யார் என்று சொல்லி கேட்கிறான். அவர் எனக்கு கட்டளையிடுவதற்கு அவர் யார்? அவரை நான் அறியேன், அவர் சொல்வதை நான் செய்ய போகிறதில்லை என்று சொல்லுகிறான். அப்பொழுதுதான் கர்த்தர் நான் யார் என்பதை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி வாதைகளாலே எகிப்தை வாதித்தார். எண்ணாகமம் 11வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். எண்ணாகமம் 11வது அதிகாரம் 33வது வசனத்துக்கு நாம் வரலாம். இது இஸ்ரவேல் ஜனங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே வாசித்த பொழுது ஆபிரகாம் காலத்திலே எகிப்தில் இருந்த பார்வோன். யாத்ராகமம் 9வது அதிகாரத்திலே பார்த்தது மோசேயின் காலத்திலே எகிப்தில் இருந்த பார்வோன். அவர்கள் எல்லாரும் வெளியில் உள்ள மக்கள், உலகத்தின் மக்கள், ஆண்டவர் சொல்வதை செய்யாத மக்கள். இப்பொழுது தேவன் தன்னுடைய ஜனத்தோடு கூட பேசுகிறார். தன்னை அறிந்தவர்கள் இவர்கள் மேலே வாதையை அனுப்புகிறார். எண்ணாகமம் 11வது அதிகாரம் 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்னு தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். அநேகர் மரித்து போனார்கள். எந்த சூழ்நிலையிலே அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது என்ன விஷயம் நடந்தது என்று சொன்னால், வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இறைச்சி வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். கேட்டதிலே தவறொன்றும் இல்லை. ஆனால் அவர்கள் அழுதார்கள். என்ன சொல்லி அழுதார்கள்? நாங்கள் எகிப்திலே நன்றாயிருந்தோம், சௌக்கியமாயிருந்தோம் என்று சொன்னார்கள். எங்களுக்கு யார் இறைச்சி கொடுப்பார் என்று சொல்லி அழுதார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை அசட்டை பண்ணினார்கள். 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று சொல்லி அழுதார்கள். தேவனை அசட்டை பண்ணினார்கள். தேவனை நன்றாய் அறிந்த மக்கள் இவர்கள். எகிப்திலே தேவனுடைய வல்லமையை கண்டார்கள். எகிப்திலிருந்து தேவனுடைய வல்லமையினாலே பலத்த கரத்தினாலே புறப்பட்டார்கள். சமுத்திரத்தை ஆண்டவர்
பிளந்தார் அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக. அது பிளந்து வழிவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதன் வழியாய் கடந்து வந்தார்கள். இதெல்லாம் பார்த்தவர்கள் இப்பொழுது இறைச்சிக்காக அழுதார்கள். இறைச்சி கேட்பதிலே தவறொன்றும் இல்லை. ஆனால் அவர்களோ அதை இச்சித்தார்கள். தேவனை குறை சொன்னார்கள். தேவன் விரும்பாத ஒரு காரியம். தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் தெரியுமா? அதுவே எவ்வளோ பெரிய காரியம். இந்த உலகத்திலே ஒரு பெரிய அற்புதம் என்னவென்று சொன்னால் மனிதனை தேவன் ரட்சிப்பதுதான். அதற்காக அவர் கொடுத்த கிரயம் தன்னுடைய ஜீவன், தன் சொந்த குமாரனை நமக்காய் கொடுத்தார். அவ்வளோ பெரிய கிரயம் கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். பலத்த கரத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். பிசாசின் கோட்டையிலிருந்து மீட்டு நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார். அற்பமான காரியங்களுக்காய் நம்முடைய ஆண்டவரை அலட்சியம் பண்ணுவோமா? அவரை அசட்டை பண்ணுவோமா? அவரை அவமானமாய் பேசுவோமா? தேவன் அதை விரும்புகிறதில்லை. நானும் நீங்களும் அதை தொடர்ந்து செய்வோமானால் தேவன் செல்லத்திலே நம்மை சிட்சிக்க வேண்டியது வரும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் அன்புள்ளவர், அவர் கிருபையுள்ளவர், நீடிய பொறுமையுள்ளவர், உண்மைதான். அதே வேளையில் அவர் பட்சிக்கிற அக்கினி என்பதை மறந்து போக வேண்டாம். அவர் தெய்வம் என்பதை மறந்து போக வேண்டாம். அவரை ஏதோ கல்லினாலும் மண்ணினாலும் செய்யப்பட்ட தெய்வத்தைப் போல அலட்சியமாய் நடத்தக்கூடாது. அவருக்குரிய கனத்தையும் மகிமையும் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். அதை தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். 4வது காரியத்துக்கு போகலாம். எண்ணாகமம் 14வது அதிகாரம். எண்ணாகமம் 14வது அதிகாரம் 37வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, துர்ச்செய்தியை பரம்ப செய்தவர்கள் ஆண்டுடைய வாதையினாலே செத்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 37வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சபையார் எல்லாரும் அவனுக்கு முன்பதாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனுஷர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். 10 பேர், யோசுவா காலேபை தவிர மற்ற 10 பேரும் கர்த்தருடைய வாதையினாலே செத்தார்கள். ஏன்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்திலே சுற்றி அலைந்தது காரணம் இந்த 10 பேர் தான். மற்றபடி அவர்கள் 40 வருஷத்துக்கு முன்பதாகவே வனாந்தரத்திலே யாரும் சாவதற்கு முன்பதாக அவர்கள் பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்குள்ளே நுழைந்திருந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அஜாக்கிரதையாய் பேசினார்கள். தங்களுடைய சொந்த புத்தியிலே அவர்கள் பேசினார்கள். கர்த்தராலே முடியாது என்பது போல பேசினார்கள். ஜனங்களுடைய இருதயத்தை துவண்டு போக பண்ணினார்கள். விசுவாசத்தை குலைத்து விட்டார்கள். அதனாலே ஜனங்கள் நம்பிக்கை இழந்து தேவனை பின்பற்றுவதற்கு பதிலாக அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போக நினைத்தார்கள். தேவன் கோபம் உண்டார். அத்தனை லட்சம் மக்களும் வனாந்தரத்திலே மடிந்தார்கள் அடுத்த 40 ஆண்டிலே. ஆனால் இந்த 10 பேரும் ஆண்டுடைய வாதையினாலே செத்து போனார்கள். மத்தேயு 18வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு நன்றாய் தெரிந்த காரியம். ஆனால் இந்த இடத்துல நான் எடுத்து காட்டியாக வேண்டும். மத்தேயு 18வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடர பண்ணுகிற மனிதர்கள் இந்த 10 பேரும் அவருடைய கோத்திரங்களிலே முக்கியமானவர்களாக தெரிந்தெடுக்கப்பட்டு மிக முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டு அவர்களை தேவன் அனுப்பினார். ஆனால் அவர்களோ திரும்பி வந்து தங்கள் கோத்திரத்தாரை இடர பண்ணினார்கள். போக முடியாது என்று சொல்லி நம்ப வைத்தார்கள். தேவன் நம்மை ஏமாற்றி விட்டார் என்பது போல செய்தியை பரப்பினார்கள். துர்ச்செய்தி பரப்பினார்கள். ஆண்டு சொல்லுகிறார் மத்தேயுவிலே, இந்த சிறியரில் ஒருவனை இடர பண்ணுகிறவனுடைய கழுத்திலே இயந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளு, அவன் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார் ஆண்டவர். நம்மை சுற்றி வாழுகிற மக்கள் உங்களாலே நரகத்துக்கு போவார்களானால் உங்களுக்கு ஐயோ. உங்கள் அருகிலே இருக்கிற வாலிபர்கள், உங்கள் அருகிலே இருக்கிற மற்றொரு சகோதரன் உங்களுடைய வார்த்தையினாலே கர்த்தருடைய விசுவாசத்தை விட்டு விலகி போவானானால், சபையின் ஐக்கியத்திலிருந்து விலகுவானானால், அவன் முன்னேறி வருகிறது உங்களுடைய வார்த்தையினாலே பாதிக்கப்படுமானால் உங்களுக்கு ஐயோ. அதான் வேதம் சொல்கிற காரியம். இங்கே அதனால்தான் வாதை ஏற்பட்டது. மகா வாதையினாலே அவர்கள் 10 பேரும் செத்து போனார்கள். தேவன் அதை விரும்புகிறதில்லை. உபாகமம் 28வது அதிகாரம் வரலாம். உபாகமம் 28வது அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிற அநேக ஆசீர்வாதங்கள் அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என கீழ்ப்படிந்தால், நான் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை ஆண்டவர் சொல்கிறார். உபாகமம் 28வது அதிகாரம்
45வது வசனத்தை வாசிக்கிறேன். உபாகம் 28வது அதிகாரம் 45வது வசனம். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படி நீ அவர் சத்தத்துக்கு செவி கொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து என்று சொல்லி அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறார். எல்லா வியாதிகளும் உண்மையிலே வரும். அந்த 61ஆம் வசனத்தில் வாசித்தோம். பிணியையும் வாதையும் நீ அழியும் அளவும் கர்த்தர் உன்மேல் வர பண்ணுவார் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தில் சில வசனங்களை மட்டும் விரைவாக வாசிக்க விரும்புகிறேன். வாதையின் காரணம் அதுதான். பலவிதமான வாதைகள். 28வது அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கிறேன். எப்படிப்பட்ட வாதைகள் என்பதை சற்று நாம் கவனிக்க வேண்டும். ஒருவேளை இது இன்றைக்கு இந்த உலகம் முழுவதுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் பற்றாக்குறை, மழை இல்லை, புழுதி, சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது சொல்கிறார்கள். மாசு ஏற்பட்டு விட்டது, புழுதி தான் இருக்கிறது, சுவாசிக்க நல்ல காற்று இல்லை. அதுதான் ஆண்டு இந்த இடத்திலே சொல்லுகிறார். உபாகம் 28வது அதிகாரம் 16 வசனம். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். 19ஆம் வசனம். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். 23ஆம் வசனம். உன் தலைக்கு மேலே உள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழே இருக்கிற பூமி இரும்புமாயிருக்கும். உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழியும் மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கும் என்று சொல்கிறார். நீங்கள் இதை வாசித்து பாருங்கள். அந்த பகுதி முழுவதையும் எனக்கு வாசிக்க நேரமில்லை. 27ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீ குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் வாதிப்பார். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மனத்திகைப்பினாலும் வாதிப்பார். குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போம். உதவி செய்வார் இல்லாமல் நீ எந்நாளும் ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாயிருப்பாய். 30வது வசனம். பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறொருவன் அவளுடன் சயனிப்பான். வீட்டை கட்டுவாய், அதிலே குடியிருக்க மாட்டாய். திராட்சை தோட்டத்தை நாட்டுவாய், அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். வாசிக்கவே நடுக்கமாயிருக்கிறது. தேவன் கோபமுள்ளவர் என்பதை மறந்து போக வேண்டாம். காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு இவர்கள் செவி கொடுக்க மறுத்தபடியினாலே அது நடந்த காரியம். அதை 15ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய கரம் பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், பெலிஸ்தர் உடன்படிக்கை பெட்டியை பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள் யுத்தத்திலே. அதை கொண்டு வந்து தங்களுடைய தெய்வமாகிய தாகோனின் கோயிலுக்குள்ளே அதை வைத்தார்கள். அவர்கள் வெற்றி பெற்றோம் என்று நினைத்தார்கள். இஸ்ரவேலின் தேவனையே பிடித்து கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்லி எண்ணினார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை மூல வியாதியினாலே பாதித்தார். 9ஆம் வசனம் முழுவதையும் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் தொடங்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். ஜனங்கள் கூக்குரலிட ஆரம்பித்தார்கள், பயந்து அலறினார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பிடித்து கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலின் தேவனையே பிடித்து விட்டோம் என்று எண்ணினார்கள். ஆனால் தேவன் தான் யார் என்பதை அங்கே காட்டுகிறார். தான் எவ்வளவு பெரியவர் என்பதை காட்டினார். இஸ்ரவேலின் ஜனம் தங்களுடைய தேவனை எவ்வளவு பெரியவர் என்பதை காட்டியிருக்க வேண்டும். அவர்கள் தோற்று போனார்கள். அவர்களுக்கு தேவனை கீழ்ப்படியாமல் போனார்கள். அவருடைய கீழ்ப்படியாமையினாலே கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டது. ஆனால் அதே வேளையிலே தேவன் தன் மகிமையை காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருந்தபடினாலே அவர் வாதையினாலே அவர்களை வாதித்தார். பெட்டி திரும்பவும் இஸ்ரவேலுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த உலகத்திலே நம்முடைய தேவன் யார் என்பதை நானும் நீங்களும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். தாவீது செய்த பாவத்தினாலே தாவீதின் ஜனங்கள் வாதிக்கப்பட்டார்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரத்திலே தாவீது ஒரு பாவம் செய்கிறான். ஆண்டவர் ஜனங்களை எண்ணக்கூடாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் தாவீது பெரிய ராஜாவான பொழுது, அவனுடைய கைகள் பலப்பட்ட பொழுது, அவன் எவ்வளவு ஜனம் இருக்கிறார்கள் என்பதை எண்ண முற்பட்டான். எச்சரிக்கப்பட்டும் கேட்கவில்லை.
ஜனத்தை எண்ணும்படியாய் சொல்கிறான். அந்த பணி முடிவடைந்த உடனே அவனுக்கு தெளிவாய் தெரிந்து விட்டது, அவன் பாவம் செய்து விட்டோம் என்று சொல்லி. கர்த்தருடைய கோபம் அங்கே எழும்பிற்று. அதனாலே ஆண்டவர் அங்கே பயங்கரமான வாதையை கட்டளையிட்டார். 15வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பேர்சபா மட்டுமல்ல ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். பின்பதாக தாவீது ஆண்டவரிடத்திலே கெஞ்சி ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி பலியிட்ட பொழுது தேவனுடைய கோபம் நீங்கிட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவன் எதை எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில்? தேவன் நம்மை அழித்து குவிப்பது அவருடைய நோக்கம் அல்ல. அவர் நம்மோடு கூட பேசி பார்க்கிறார். நீதிமொழிகள் 1 அதிகாரத்திலே வாசிக்கும் போது, நான் கையை நீட்டினேன், நீங்கள் கவனிக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நான் வாசிக்கிறேன், அதோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். தேவன் பட்சிக்கிற தேவன் அல்ல, ஆனால் அவர் கோபப்படுகிறவர். ஆனால் அவர் நீடிய பொறுமையுள்ளவர். எவ்வளோ நாட்கள் நம்மோடு கூட பேசி பார்த்து விட்டார். நாம் கேட்க மாட்டோம் என்கிறோம். எத்தனையோ முறை தன்னுடைய வார்த்தையினாலே பேசினார். சிறு சிறு சிக்ஷைகளினாலே நம்மை எச்சரித்து பார்த்தார். நாம் கேட்க மறுக்கிறதுனாலே தேவன் அடிக்க வேண்டியதாயிருக்கிறது. பலமாய் அடித்தால்தான் சற்று திரும்பி பார்ப்பான் என்பதனாலே தேவன் பலமாய் அடிக்க வேண்டியதாயிருக்கிறது. புத்தியுள்ள பிள்ளைகள் பெற்றோருடைய கண் அசைவை பார்த்தே தங்களுடைய செயல்களை மாற்றிக்கொள்வார்கள். அவள் புத்தியுள்ள பிள்ளைகள். ஆனால் புத்தியில்லாத பிள்ளைகளோ அடித்தால்தான், கடினமாய் அடித்தால்தான் அவள் திரும்புவார்கள் என்பதனாலே அவளை அடிக்க வேண்டியதாய் மாறுகிறது. அவளை அடிப்பது பெற்றோருக்கு எந்த விதத்திலும் சந்தோஷமாய் இருக்காது. பெற்றோரின் கண்களிலும் கண்ணீர் வரும். ஆனால் வேறு வழி இல்லை. அவளை அப்படியே விட முடியாது. அவளை சிட்சித்துதான் ஆக வேண்டும். அதுபோலதான் இதுவும் இருக்கிறது. நீதிமொழிகள் 1 அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடிகம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடிகம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவளை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆண்டவர் நம்ம காட்டுகிற பாதையிலே செல்லுவது நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். அது அமைதலான ஜீவனாயிருக்கும். சந்தோஷமான நித்திரையை நமக்கு கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு ஓடுகிற மனிதன் தேவனுடைய சிட்சைக்கு ஆளாகிறவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, தேவன் தான் நம்முடைய எஜமானன். அவர் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார். அப்படி வாழ்வதுதான் நியாயமான ஒரு காரியம். அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. நீ இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லுவதற்கு அவருக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. அவர்தான் என்னை படைத்தவர், அவர்தான் நம்மை படைத்தவர், அவர்தான் உலகத்தை படைத்தவர். நாம் அனுபவிக்கிற எதுவுமே நம்முடையதல்ல. நாம் எதையுமே விலை கொடுத்து வாங்கவில்லை. நம்முடைய ஜீவன் நம்முடையதல்ல. நான் விடுகிற சுவாசம் நம்முடையதல்ல. இந்த உலகம் நம்முடையதல்ல. நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் சொல்லுகிறபடி நாம் நடக்க வேண்டும். நாம் இஷ்டத்துக்கு நடக்க நமக்கு உரிமை கிடையாது. அவர் நம்முடைய எஜமானன். அதனாலே தேவன் வாதைகளினாலே தன்னுடைய ஜனத்தை சிட்சிக்கிறார். சில நேரத்திலே அழிக்க வேண்டியதாக இருக்கிறது. மரித்து போகிற மனிதர்கள் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு எச்சரிப்பாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒருவேளை கொரோனாவிலிருந்து நானும் நீங்களும் தப்பி இருக்கலாம். இதுவரைக்கும் நமக்கு கொரோனா வராமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை எச்சரிக்கிறார் என்பதை மட்டும் மறந்து போக வேண்டாம். நாம் நல்லவர்கள் என்பதனாலே கொரோனா வரவில்லை என்று சொல்லி நினைக்க வேண்டாம். தேவன் நம்மை எச்சரிக்கிறார். மனம் திரும்ப என்று சொல்கிறார்.
நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அவர்களைப் போலவே கெட்டு போவீர்கள் என்பதை தேவன் எச்சரிக்கிறார். இன்னைக்கு நானும் நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் தேவன் விரும்புகிற வாழ்க்கை நம்மிடத்தில் உண்டா? தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டா? தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நாம் மற்றவர்களை நியாயந்திருக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்க்கலாம். தேவன் என் வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுவாரா, வேதனைப்படுகிறாரா? நம்மை சுற்றுகிற வாழுகிற மக்களுக்காய் ஜெபம் செய்வோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே இதெல்லாம் ஏன் என்று கேட்க வேண்டாம். ஆண்டவரே, உமக்கு எல்லா உரிமையும் உண்டு. நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டோம் என்பதை ஒத்துக்கொள்வோம். இரக்கம் கேட்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். நாங்கள் மனம் திரும்புகிறோம், தேசமாக மனம் திரும்புகிறோம் என்று சொல்லுவோம், சபையாக மனம் திரும்புகிறோம் என்று சொல்லுவோம், குடும்பமாக மனம் திரும்புகிறோம் என்று சொல்லுவோம். தனிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புகிறோம், எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது தேவன் இரக்கம் பாராட்டுகிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கலாம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்துவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் அன்புள்ளவர், நீடிய பொறுமையுள்ளவர், சாந்தமுள்ளவர், கிருபையுள்ளவர். உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதேவேளை நீர் பட்சிக்கிற தேவன், நீர் சிட்சிக்கிற தேவன். நீர் நேசிக்கிறதுனாலேயே எங்களை சிட்சிக்கிறீர். மனித நித்திய நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக சிட்சிக்கிறீர். கர்த்தாவே, அதை உணர்ந்து மனம் திரும்ப எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் கர்த்தாவே, நாங்கள் அதை எச்சரிப்பாக எடுத்துக்கொண்டு எங்கள் தேவன் எதிர்பார்க்கிறதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கம் பாராட்டும் கர்த்தாவே. எங்களை தவறுகளை மன்னியும், பாவங்களை மன்னியும், உம்மை கோபப்படுத்தின செயல்களை மன்னியும். எங்களுக்கு கிருபை பாராட்டும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றைக்கு இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தாரே. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறே, மென்மேலும் நேசிக்கிறே. அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவே. அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்து